2014ஆம் ஆண்டு வினாத்தாள் 2ல வினாத்தாள் 2 1ல வினாத்தாள் 1ல 17வது வினா, இலங்கைக்கு மேற்கே இங்கிலாந்தும் கிழக்கே ஜப்பானும் உள்ளன. இலங்கையின் நேரம் நண்பகல் 12ஆக இருக்கும் போது இங்கிலாந்தில் முற்பகலாக இருக்குமா, ஜப்பானில் முற்பகலாக இருக்குமா, ஜப்பான் இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகளிலும் பிற்பகலாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. இப்ப இந்த பிள்ளைக்கு இதுல வந்த சந்தேகம் என்னென்றால், நாங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று எழுதிக்க மணிக்கூட்டு முள்ளில, அதாவது மணிக்கூட்டு அமைப்பில் எழுதினால் 12 மணி வடக்கு, 3 மணி கிழக்கு, 6 மணி தெற்கு, 9 மணி மேற்கு. அப்ப நாங்க சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு, மறைகிற திசை மேற்கு. அப்ப இங்க சூரியன் உதிக்கிற திசை கிழக்கே ஜப்பான் இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்ததாக நடுவில இலங்கை இருக்கின்றது, மேற்கே இங்கிலாந்து இருக்கின்றது. அப்ப ஜப்பான்ல தானே முதல், அதாவது சூரியன் உதிக்கும். அப்ப அங்க முற்பகலாக இருக்கும், எங்களுக்கு நண்பகல் 12 மணி, இங்கிலாந்துக்கு பிற்பகல் 6 மணி என்று 6 மணிக்கு அளவிடவெளி என்று வைத்துக் கொள்வோம். இங்கிலாந்துக்கு பிற்பகல் 6 மணியாக இருக்கும் என்றதான் அந்த பிள்ளைக்கு வந்த கேள்வி மயக்கம். ஆனால் பிள்ளை என்ற கருத்தின்படி ஜப்பானில் முற்பகலாக இருத்தல் வேண்டும் என்றதான் அந்த பிள்ளை சரியென நிரூபி, இதில் ஆன்சர் சீட்டை பார்த்தா ஆன்சர் சீட்ல இருக்குது விடைத்தாள்ல இங்கிலாந்தில் முற்பகலாக இருக்கும் என்று. அவன் அந்த பிள்ளைக்கு அதுல சந்தேகம் இருக்கு. அப்படித்தானேம்மா? 303 உனக்கு ஏற்பட்ட சந்தேகம் இதுதானேம்மா? உனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நான் சொன்னது சரியா தவறா? நான் இப்ப உனக்குள்ள சந்தேகத்தை சொன்னது சரியா இருக்குதா தவறா இருக்கா? சரியான தகவலை நான் சொன்னேன். எனக்கு தெரியும் தானே என்ன உனக்கு சந்தேகம் இருக்குமா? இப்ப இதற்கு விடை இங்கிலாந்தில் முற்பகலாக இருத்தல் வேண்டும் என்பதுதான் விடை. அப்ப விடை எங்களுக்கு முக்கியம் இல்ல, விடை ஆன்சர் சீட்ல இருக்குது பின்னால. ஆனா விடை எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும் என்ற விளக்கம் தான் எங்களுக்கு முக்கியமானது. அப்ப நாங்க இந்த விடயத்துல இப்ப பூமிய ஒரு பந்து வடிவிலே எடுத்துக்கொள்வோம். அப்ப அந்த பூமியை பந்து வடிவிலே எடுத்து பூமி எவ்வாறு சுற்றுகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற போதுதான் சூரியன் எங்களுக்கு தெரியும், சூரியன் தன்னைத்தானே மெதுவாக சுற்றுகின்றது. அதாவது கிட்டத்தட்ட 27 நாள் செல்லுமால் சூரியன் தன்னைத்தானே சுற்ற. ஆனா சூரியன் வேறு ஒன்றையும் சுற்றவில்லை, ஒரே இடத்தில் நின்று சுற்றி கொண்டே இருக்கின்றது. ஆனா பூமி அப்படி அல்ல. பூமி தன்னைத்தானே சுற்றுவதை நாங்க பூமியின் பூலோக படம் பார்த்திருப்போம். இப்படி இருக்கும். இந்த பூலோக படம் கொஞ்சம் சாய்வாகத்தான் இருக்கும், ஆங்கிளா இருக்கும், இப்படி ஆங்கிள் திரும்பி இருக்கும். இப்படியாக இந்த பூமி சுத்தம், அதாவது இப்படி என்று வைப்போம், இப்படி சுத்தம், அதாவது இந்த ஆங்கிள் இப்படியாக சுத்தம், அதாவது மேல கீழே சுத்தாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அது சுத்துகிறது இப்படியாகத்தான் சுத்துது. இப்படியே போய் அடுத்த பக்கம் சுத்தி கொண்டு அப்படி வருது, சுத்தி சுத்தி கொண்டே இருக்குது பூமி, தன்னை தானே சுத்தி கொண்டு. அப்படியே சுத்தி கொண்டுதான் ஒரு நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்தி கொண்டு திரும்ப இங்க வருது. அப்ப பூமி இவ்வாறு சுற்றுகின்ற போது பூமியின் சுற்றுகை எப்படி இருக்குது என்றால், இது மேற்கு பக்கத்தில இருந்து கிழக்கு நோக்கித்தான் சுற்றுகின்றது, அதாவது இடம் சுழியாக சுற்றுகின்றது. மணிக்கூட்டு முள் அசைவதற்கு எதிர்த்திசை. இப்ப நாங்க மணிக்கூட்டு முள் இப்படித்தான் அசையும், இந்த பக்கமாத்தான் அசையும், பிற இங்க வரும். அப்ப இப்படித்தான் மணிக்கூட்டு முள் அசையுது. ஆனா இந்த பூமி சுத்துறது எதிர்த்திசை இப்படி, அதாவது இந்த வட்டத்துல பார்க்க கூடாது, இப்படியாக பார்க்கணும். இப்படி பார்த்தால் எதிர்த்திசை, இடதுகை பக்கமாகத்தான் பூமி சுற்றுகின்றது. இப்ப உங்களுக்கு பூமி சுற்றுற தகவல் தெளிவாக புரிந்திருந்தால் இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கலாம்.
பூமி ஒரு நிலையான இடத்துல நின்று கொண்டு இப்படி சுத்துகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்க. இது ஒரு கோளம், அதாவது இப்படி சுத்துது, இப்படி சுத்துது, அதாவது இடது பக்கமாக சுற்றுகின்றது. இந்த ஆங்கிளை நீங்க கருத்துல கொள்ள வேண்டாம். உங்களுக்கு இதெல்லாம் முக்கியத்துவம் அல்ல. இந்த கேள்வி வந்தபடியாத்தான் நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டி இருக்கு. இது மேற்கு, இது கிழக்கு. அப்ப மேற்கிலே இருந்து கிழக்கு நோக்கித்தான் பூமி சுற்றுகின்றது. அதனால தான் கிழக்கில முதல் சூரியன் உதிப்பது போல எங்களுக்கு தெரியுது, பிறகு மேற்கில மறைவது போல எங்களுக்கு தெரியுது. அப்ப சூரியன் முதல்ல உதிப்பது, இப்ப இந்த 3 நாடுகளையும் நாங்கள் பார்ப்போமே. இப்ப இந்த கேள்வியின் படி இலங்கைக்கு கிழக்கே, மேற்கே இங்கிலாந்து, இங்கிலாந்து இங்க, இது இலங்கை, கிழக்கே ஜப்பான் உள்ளது. அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு நண்பகல் 12 மணியாக இருந்தால், இது நண்பகல் 12 மணியாக இருந்தால், இந்த ஜப்பான் இங்கிலாந்துல என்ன நேரமாக இருக்கும் என்பதை நாங்கள் கணிக்க தெரிந்து கொள்வோம். இப்ப ஜப்பானில தான் முதல் சூரியன் தெரிந்திருக்கும். எங்கள் 3 நாட்டையும், இங்கிலாந்து, இலங்கை, ஜப்பானை ஒப்பிட்டால் முதல் ஜப்பானில தான் சூரியன் உதயமாகி இருக்கும். அப்ப ஜப்பான்ல சூரியன் உதயமாக எங்களுக்கு இரவு 12 மணியாக இருந்திருக்கும். இங்கிலாந்துல அவைக்கு மாலை 6 மணியா இருந்திருக்கும். ஜப்பானில உதித்து ஜப்பானுக்கு பிறகு 12 மணியாக எங்களுக்கு 6 மணியாக இருந்திருக்கும். அப்ப இங்கிலாந்துல நள்ளிரவு 12 இருந்திருக்கும். ஜப்பானில மாலை 6 மணியாக நல்லா கவனிங்கோ. இங்கே எங்களுக்கு நண்பகல் 12 மணியாக இருந்திருக்கும். இங்கிலாந்துல முற்பகல் 6 மணியாக இருந்திருக்கும். அப்ப இதன்படி கேள்விக்கான விடை இங்கிலாந்தில் முற்பகலாக இருத்தல் வேண்டும். இதை விளங்கிக் கொள்றது உங்களுடைய திறமையை பொறுத்தது. உங்களுக்கு இன்னும் மறுபடியத்தை நான் சொல்றேன். நாங்கள் வாழுகின்ற பூமி ஒரு கோள வடிவானது, கிட்டத்தட்ட முட்டை போன்ற வடிவம். அது உருண்டை அல்ல, முட்டை போன்ற கோள வடிவமானது. இது ஒரு அச்சில தான், அதாவது வடக்கு கிழக்கு அச்சில தான் மேற்கு கிழக்காகத்தான் சுத்தி கொண்டிருக்கின்றது. அதனாலதான் நாங்கள் காந்தத்தை ஒரு ஊசியில கட்டிட்டு பிடித்தால் அது வடமுனை தென்முனையை நோக்கி நிற்கின்றது. ஆனா இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுகின்ற வேகம் அப்படி இப்படி வேகம் அல்ல, மிக பயங்கரமான வேகம். நாங்கள் அதை உணரவே முடியாத காரணம் என்னென்றால் எங்களை பூமி ஈர்த்து கொண்டிருக்கிறபடியா. பூமி சுத்துற வேகம் ஒரு மணித்தியாலத்துக்கு 1000 மைல், 1000 மைல், அப்படி என்றால் 1620 கிலோமீட்டர். அதாவது ஒரு மணித்தியாலத்துல 1620 கிலோமீட்டர் என்றால் இவ்வளவு மிக வேகம் என்று யோசிச்சு பாருங்க. ஒரு பிளேன் கூடி 900 கிலோமீட்டர்ல தான் வேகமா பறக்கும், 900 கிலோமீட்டர். ஆனா இந்த பூமி அதை விட வேகமாக சுத்தி கொண்டிருக்குது. அப்ப நாங்க அதை உணராம இருக்கிறது காரணம், பூமி எங்களை ஈட்டு வைத்துக் கொண்டு அப்படியே பூமி சேர்ந்து சுத்துவதால எங்களுக்கு அந்த சுத்துற வேகம் கூடி தெரியவில்லை. அப்ப எங்களுக்கு பூமி எல்லாத்தையும், அதாவது பூமி தன்னை சூழ்ந்துள்ள சகலதையும் தன்னை ஈட்டு, தன்னோட சேர்த்து ஈட்டு வைத்துக் கொண்டு தான் சேர்ந்து சுத்துறதால எங்களுக்கு பூமி சுற்றுவதாக கூடி நாங்கள் உணர்வதில்லை. பூமி சுற்றுவது மேற்கு கிழக்காக இடஞ்சொலியாக. ஆகவேதான் கிழக்கிலே முதல் சூரியன் உதயமாக்கி பிறகு மேற்கிலே மறைகின்றது. அப்ப உங்களுக்கு கிழக்கில உதயமாக்கி மேற்கில மறைவதற்கு காரணம் என்னென்று சொன்னால், பூமி மேற்கு கிழக்காக சுற்றுவது. தற்செயலா கிழக்கு மேற்காக சுற்றுமா இருந்தால் மேற்கில தான் சூரியன் உதயமாகும். ஆனால் அப்படி சுற்றுவதற்கு சாதகமே இல்லை. இப்ப இந்த கேள்விக்கான விடை விளக்கம் நான் கூறிவிட்டேன். 303 உனக்கு விளங்கிவிட்டதாமா? நிச்சயமாக விளங்கிட்டுதா? அப்ப எங்களுக்கு விளக்கம் சொன்னுங்க இருக்கா? உங்களோட விளக்கத்தை நாங்க கேட்டுக்கொள்ள. ஹலோ, விளக்கம் சொல்லுங்கம்மா, சீக்கிரம் சொல்லணும், நேரத்தை விரயம் செய்யக்கூடாது.
ஓம் சார். இல்ல, இலங்கைக்கு மேற்க இங்கிலாந்தும் கிழக்குல ஜப்பானும் இருக்கு. இலங்கையில 12 நண்பகல் 12 மணியாக இருக்கும்போது சூரியன் கிழக்கத்தான் முதல் உதிக்கும். அப்ப ஜப்பானுக்கு தான் முற்பகல் இருக்கும். இப்ப நான் அவங்களோட சேர்ந்து அதை நானும் கிளியர் பண்ணிக்கொள்றேன். எங்கம்மா இப்ப நாங்கள் இலங்கையில 528 உங்களை ரிமூவ் பண்றது 528. அதாவது சட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா அவன் ஸ்கிரீன்ல சட் பண்ற இந்த ஒரு சிலர் சார் 528 அப்படி குறிக்கப்பட்ட ஆக்கள்லாம் இந்த குழப்படியான ஆக்கள். சரி, நான் சொல்றத கேளுங்க பிள்ளைகள். நாங்கள் இலங்கையில நண்பகல் 12 மணியாக இருக்கும் போது, அதாவது மேற்கில இங்கிலாந்து இருக்கின்றது, கிழக்கில ஜப்பான் இருக்கின்றது. இப்ப கேள்வி இதில் என்னென்றால், இலங்கையில் நண்பர்கள் 12 மணியாக உள்ள போது இதில் எந்த தகவல் பொருத்தமானது என்று கேட்கப்படுகின்றது. இதுல எந்த விடை பொருத்தமானது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் பூமி இடந்துளியாக சுற்றுகின்றபடியால் நிச்சயமாக இங்க காலை சூரியன் உதிக்கின்ற போது, காலையில சூரியன் உதிக்கின்ற போது எங்களுக்கு நள்ளிரவு 12 மணியாக இருக்கும். அப்ப இங்கிலாந்தில முதல் நாள் மாலையாக இருக்கும். 6 மணித்தால வித்தியாசம் என்று கருதி கொள்வோம். அப்ப கவனிங்கோ, இங்க காலையா இருக்க இங்க நள்ளிரவு 12 மணி, இங்க முதல் நாள் மாலையாக இருக்கும். இனி இங்க நண்பகல் 12 மணியாக இருக்கின்ற போது இங்க காலை ஆகிவிடும். இது நள்ளிரவு 12 மணியாக இருக்கும். 6 மணித்தால வித்தியாசத்துல. பிறகு இங்க இந்த ஜப்பானில மாலையாகின நேரம், பிற்பகலாகிய நேரம் எங்களுக்கு நண்பகல் 12 மணியாக இருக்கும். இங்கிலாந்தில் காலை முற்பகல் 6 மணியாக இருக்கும். ஆகவே இங்கிலாந்தில் முற்பகலாக இருக்கும் என்ற விடைதான் பொருத்தமானது. இந்த விளக்கத்தை தான் நான் இப்ப அந்த பிள்ளைகிட்ட கேட்டது. எங்க திரும்ப சொல்லுங்கம்மா. ஓம் சார். இலங்கையில நண்பகல் 12 மணியாக இருக்கும்போது இங்கிலாந்துல முற்பகலாவும் ஜப்பான்ல பிற்பகலாவும் இருக்கும். அதாவது ஜப்பானில, அதாவது ஜப்பான சொல்லம்மா, ஜப்பான்ல முதல் காலமையா இருக்க இலங்கை என்ன நேரமாயிருக்கும்? நள்ளிரவு 12 மணி. இங்கிலாந்து என்ன நேரமாயிருக்கும்? மாலை பின்னேரம் 6 மணி. இனி சொல்லு, ஜப்பான் பகலாக இருக்க நண்பகலாக இருக்க இலங்கை என்னவாயிருக்கும்? காலை காலை 6 மணி. அப்ப இங்கிலாந்து என்ன நேரமாயிருக்கும்? காலைக்கு முதல் நள்ளிரவு 12 மணி. பிறகு ஜப்பானில பிற்பகல் மாலையாக இருக்கும் போது இலங்கை நண்பகல் 12ஆக இருக்கும். அப்ப இங்கிலாந்தில் எப்பவா இருக்கும்? முற்பகலாக இருக்கும். இதை கொஞ்சம் விளங்கி கொண்டால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் ஒருவித கஷ்டம் இல்லை. உங்களுக்கு பூமி தன்னைத்தானே மேற்கில் இருந்து கிழக்காக இடம் சுழியாக சுழலுகின்றது, தன்னைத்தானே சுற்றுகின்றது, புவி சுற்றுகை இடம்பெறுகின்ற என்ற கருத்து விளங்கினால் போதுமானது. இது விளங்கிக் கொள்ளலாம். இது ஒரு அரச பரீட்சையில வந்த கேள்வி. நாங்கள் இனி அடுத்த கேள்வி